திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், ஆன்மா என்றால் என்ன. பகவான் புத்தர் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டால் பகவான் புத்தர் அவர்கள் இதற்கு என்ன பதில் கூறுவார்கள் என்று நாங்கள் இந்த போதனையினூடாக கொஞ்சம் விளக்கமாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் பார்ப்போம். ஆன்மா என்றால் என்ன என்று கேட்டால் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், ஆன்மா என்று ஒன்று கிடையாது. ஆன்மா என்கிற துஷ்டியில்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆன்மா என்று ஒன்று இல்லை, ஆன்மா என்கிற துஷ்டியில் தான் மனிதர்கள் எல்லாமே இருக்கிறார்கள் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இது எப்படி உண்மையாகும், இது எப்படி சாத்தியமாகும் என்பதை நாங்கள் கொஞ்சம் விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். அப்போது இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர்கள் ஆன்மாவை பற்றி விளக்கம் அளிக்கிற ஞானம் அடைந்தவர்கள் என்று ஆன்மாவை பற்றி கூறும் மனிதர்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிற விடயம்தான், இந்த பிரபஞ்சத்தோடு பரவலான, அதாவது பிரபஞ்சத்தை நாங்கள் பிரித்து பார்த்தால் எல்லா இடத்திலும் துளிகள் இருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சம்தான் ஆன்மா. அப்போ இந்த நாங்கள் யார் என்றால் அதன் துகள்கள் தான், அதன் துளிகள் தான் நாங்களும். அப்போ இப்படித்தான், இதுதான் ஆன்மா. அப்போ இந்த உண்மையை நாங்கள் உணர்ந்தால் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து விடுவோம். அப்போது எங்களுக்கு மரணம் இல்லை. அப்போது இதுதான் என்லைட்மென்ட் என்று சொல்லும் போதனையாளர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ புத்தரும் இதைத்தான் சொன்னார். புத்தர் ஞானம் அடைந்ததும் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ இதற்கு விளக்கம் அளிக்கிறவங்க இப்படியும் சொல்கிறாங்க, பிரபஞ்சத்தோடு இணைந்து விட்டால் அப்போது நாங்கள் அந்த என்லைட்மென்ட் என்கிற சுபாவத்தை அடைவோம். அப்போது அதுதான் இந்த ஞானம் அடைதல். ஞானம் அடைவது என்பது இதுதான் என்று இன்றைக்கி சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் சொல்லும் விடயம் இது எதுவுமே கிடையாது. இதுக்கு முற்றுமுழுதாக வேறுபட்ட ஒரு விடயத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ அது இன்றைக்கி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, அவர்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்ட சுபாவத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ மனம் சாந்தமடைகிறது. மற்ற எண்ணங்களுக்கு அங்கே இடம் கிடையாது. அப்போ இந்த சமாதி நிலையில் இருந்து கொண்டு அந்த சமாதி நிலையை மெருகூட்டி வளர்த்து உணர்வு அற்ற சுபாவத்தை
அடைகிறார்கள். இன்றைக்கு இமய மலையில் எல்லாமே இப்படியானவர்கள் தியானம் பண்ணி இருக்கிறாங்க. இமயமலையில் தியானம் பண்ணி பல நாட்களாக இந்த உணர்வற்ற சுபாவத்தில் தியானத்துக்குள் மூழ்கி இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாமே அந்த சமத சமாதியில் தான் இருக்கிறார்கள். அந்த சமாதி நிலையானது தான் பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம். இதுதான் எல்லைன்மன் என்று சொல்கிறார்கள். அப்போ இதுதான் ஞானம் அடைதல் என்றும் போதனை செய்கிறார்கள். அப்போ இதுதான் பரமாத்மாவோடு இணைந்த சுபாவம், இறை நிலையை அடைந்த சுபாவம் என்றும் சொல்லும் போதனையாளர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனால் இது எதையுமே பகவான் புத்தர் அவர்கள் சொல்லலை. இதுக்கு முற்றுமுழுதான மாற்று கருத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். தியானம் பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்தி அதில் சமத சமாதியில் மனதுக்கு மற்ற எண்ணங்களை வரவிடாமல் அதில் மூழ்கி இருந்து கொண்டு இந்த உணர்வற்ற சுபாவத்தை அடைவதனால் உலகை வெல்ல முடியாது, மரணத்தை வெல்ல முடியாது. அப்போது அவர் உலகை வெல்ல, மரணத்தை வெல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவம் பற்றி அவர் கேட்டு தெரிந்து கொள்ளணும். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் தத்துவம்தான் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ ஆன்மா என்பது எங்கேயுமே கிடையாது, இது உருவானது. அப்போ அது ஒரு துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ துஷ்டிக்குள்ளே தான் நாங்கள் எல்லாமே இருக்கிறோம் இன்றைக்கி உலகத்தில். ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டா, ஒரு பௌத்தரை எடுத்துக்கொண்டா, ஒரு கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டா, ஒரு இஸ்லாமியரை எடுத்துக்கொண்டா, மதம் சார்ந்தவராக இருக்கலாம், மதம் சார்பு அற்றவராக இருக்கலாம், இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எல்லாருமே இருப்பது இந்த துஷ்டிக்குள்ளே தான். அப்போ துஷ்டிக்குள்ளே இருந்து கொண்டு, இந்த ஆன்மா என்கிற துஷ்டிக்குள் இருந்து கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி அதில் மூழ்கி இருந்து கொண்டு பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம், இதுதான் எல்லைன்மன், இதுதான் ஞானம் என்று சொல்வது எதுவுமே உண்மை கிடையாது. அப்போ உண்மை என்ன அப்படின்னு தெரியாமல் இவர்கள் இந்த தியானத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு ஒருபோதும் உண்மை தெரிய வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் தியானத்துக்கு அடிமையாகிவிருக்கும் இவர்களுக்கு அதையிலிருந்து எழுந்து வர முடியலை, அதை விட முடியலை. அப்போ அதற்கு அந்த சுவையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீளலை, அவர்கள் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடையலை. அப்போ துஷ்டிக்குள்ளிருந்து விடுதலை அடையாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அதில் இந்த சமாதி நிலையில் மூழ்கி இருப்பது என்பது உண்மையான விடுதலை கிடையாது, அங்கே விமோச்சனம் கிடையாது என்று தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். ஏன் இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா, அப்போ புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடைய முதல்லையே ஆலார காலாம உத்தகராம புத்திர பஸ்ஸக தௌச என்கிற இந்த குருமார்களிடத்தில் இந்த பயிற்சிகளைத்தான் மேற்கொண்டார். மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் பரவச நிலையில் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவத்தில் இருந்தார். அப்போது அந்த தியானத்தில் மூழ்கியிருப்பதனால அங்கே உண்மை சத்தியத்தை கையாள முடியலை. சித்தார்த்தரால் இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியலை. அப்போ அவர் எல்லாத்தையும் கைவிடுறார். இதில் உண்மை கிடையாது, இதில் சத்தியம் இல்லை, அப்போ இதில் மூழ்கி இருப்பதனால எந்த பலனும் இல்லை. அப்போ இதை விட்டுட்டு நாங்கள் உண்மை என்னன்னு தேடணும். அப்போ உண்மையை தேடினால்தான் எங்களுக்கு உண்மையை புரிந்து கொள்ள முடியும்.
என்று இந்த குருமார்கள் இடத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டு விடை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்திலிருந்து விடை பெற்று தனியாகவே காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு போயிட்டு இந்த விதர்சனா தியானம் பண்ணுறார். விதர்சனா தியானம் என்பது தான் இந்த மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனம். அந்த விமர்சனமானது தான் விதர்சனா தியானம். அப்போது இந்த தியானத்தினூடாக பகவான் புத்தர் அவர்கள் மனம் உருவான விதம் பற்றி, ஆன்மா உருவான விதம் பற்றி கண்டு அறிகிறார்கள். அப்போது அது எப்படி, அதான் பொப்பே நிவாசானுசத்தி ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். மனம் உருவான விதம் பற்றி அந்த பிறந்த நிலைக்கு சென்று பார்க்கும் ஞானம்தான் இந்த புப்பே நிவாசானுசத்தி ஞானம். அப்போ இதன் வழியாக இந்த விதர்சனா தியானத்தை மேற்கொள்கிறார். அப்போது பிறந்த நிலைக்கு சென்று பார்க்கிறார். பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் இருக்கிறதா, அந்த குழந்தைக்கு மனம் இருக்கிறதா, அங்கே மனம் உருவாகி இருக்கிறதா என்று விமர்சித்து பார்க்கிறார். தேடி தேடி அலசி ஆராய்ந்து பார்க்கிறார். அப்போ இங்கே அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது அங்கே அந்த குழந்தையின் மனதில் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போது ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அப்போ இது எல்லாமே எப்படி உருவானது? உலகம் இன்றைக்கு எல்லாத்துக்குமே இருக்குது தானே. கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு, நாக்குக்கு, உடம்புக்கு உணர்வது எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கி நினைத்து பிடித்து கொண்டு அந்த பிடிப்பில் இருக்கும் தானே. அப்போது உலகம் இருக்குதுன்னு சொல்கிற, நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் உணர்கிறோமே. அப்போ அந்த உணர்வில் தானே உலகம் இருக்குது என்கிற உணர்வில் தானே நாங்கள் எல்லாமே வாழ்கிறோம். அப்போ அந்த உணர்வுக்குள்ளே தான் இந்த உலகமே இருக்குது. அப்போ அந்த உணர்வில் இருக்கும் மனிதன் தான் இந்த ஆன்மா என்கிற துஷ்டியில் இருக்கிறார். அப்போ அது பிறந்த நிலைக்கு சென்று பார்த்தால்தான் இது எப்படி உருவானது. இப்போ உலகத்தை நாங்கள் இன்றைக்கு உணர்கிறோம், வெளியில் இருக்குது. காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குது, மூக்குக்கு உணர்வது வெளியில் இருக்குது, நாக்குக்கு உணர்வது வெளியில் இருக்குது, உடம்புக்கு உணர்வது வெளியில் இருக்குது. அப்படின்ற உணர்வுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அப்போ அந்த பிறந்தபோது அப்படி ஒன்று அந்த குழந்தைக்கு இருக்கலை, உலகம் ஒன்று இருக்கலை. அப்போ உலகம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் அப்போ அங்கே மனம் உருவாகி இருக்கலை, ஆன்மா என்ற துஷ்டி அங்கே உருவாகி இருக்கலை. அப்போ இது எப்படி உருவானது என்று மேலும் மேலும் விமர்சித்து பார்க்கும்போது இங்கே தான் இந்த உற்பத்தி நிலையங்கள் 5ம் இணைகிறது. பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை, எதுவும் இருக்கலை. அப்போ ஒன்றும் இல்லாட்டி எதுவும் இல்லாட்டி எப்படி உருவானது பார்த்தா இந்த 5 சென்சர்களும் ஒன்றாக இணைகிறது, 5 உற்பத்தி நிலையங்களும் சேர்கிறது. அப்போ சேர்ந்தது தான் மனம், அதுதான் ஆன்மா. கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்கிறார்கள். குழந்தை, நான் உனது அம்மா, எங்கே சொல்லுங்கள் செல்லம், தங்கம், பாபா எங்கே சொல்லுங்கள் சாமி, அம்மா சொல்லுங்கள் புத்தா, அம்மா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்கிறார்கள். அப்போ இந்த சத்தமும் வர்ணமும் அங்கே இணைகிறது. அப்போ இணைந்ததன் காரணமாக அந்த குழந்தைக்கு அங்கே ஒரு உணர்வு உருவாகுகிறது. அம்மா அம்மா என்ற சத்தத்தை கொடுக்கும்போது கண்ணும் காதும் இணையும் போது அங்கே ஒரு உணர்வு உருவானது. அந்த உணர்வு தான் அம்மா வெளியில் இருக்கிறார் என்ற உணர்வு. அப்போ அந்த உணர்வு தான் அந்த குழந்தையின் ஆன்மா, அதுதான் ஆன்மா, அதுதான் ஆன்மா என்கிற துஷ்டி. அப்போது அந்த துஷ்டியில் தான் அந்த குழந்தை பிறந்தது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அதுவரைக்கும் எங்கள் குழந்தை ஒன்று இருக்கலை. பிறந்த போது அங்கே
கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த சென்சர்கள் இருந்தாலும் அது இயங்கினாலும் அங்கே இவை அனைத்தும் சேராதனால அங்கே உணர்வு ஒன்று உருவாகலை. அப்போ உணர்வு ஒன்று உருவாகாதனால அங்கே குழந்தை ஒன்றும் இல்லை. அப்போ அங்கே ஆன்மா என்ற துஷ்டியும் கிடையாது. அப்போ இந்த சென்சர்கள் 5ம் ஒன்றாக இணைதலன் காரணமாக அந்த உணர்வுக்குள் உருவானது குழந்தை. வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு இங்கே உருவானது. அப்போ உணர்வுக்குள் தான் அம்மா இருக்கிறார், அப்பா இருக்கிறார், வெளியில் எல்லாமே இருக்குது என்ற உணர்வில் தான் குழந்தை வளரத் தொடங்கியது. அப்போ இவை அனைத்தும் இந்த 5 சென்சர்களால் உள்நுழைந்ததைத்தான் குழந்தை பிடித்து கொண்டது வெளியில் இருக்கிறது என்று உணரத் தொடங்கியது. உணர்வில் வளரத் தொடங்கியது. அப்போது பெரியாளாகி பாடசாலைக்கு அனுப்பும்போது பச்சை, மஞ்சள், நீலம், இது கிளி, இது மைனா, இது பொம்மை, இது புறா என்று சத்தமும் வர்ணமும் இணைகிறது. அப்போ இந்த இணைப்பு தான் அந்த குழந்தை வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது. அந்த பிடிப்பு தான் ஆன்மா என்ற துஷ்டி. அப்போ துஷ்டியில் தான் அப்போ உலகம் உருவானது. அப்போ இப்படித்தான் உலகம் உருவானது. அப்போது இருக்கும் உலகத்தில் நானும் இருக்கிறேன் என்ற துஷ்டிக்குள் அந்த குழந்தை எல்லாம் இருக்கிறது என்ற பிடிப்பில் தான் இருக்கிறது. அப்போ இப்படி தான் இந்த துஷ்டி உருவானது. ஆன்மா என்கிற துஷ்டி இப்படித்தான் உருவானது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது எல்லாம் இருக்கும் உலகத்தில் நானும் இருக்கிறேன். வெளியில் எல்லாமே இருக்கிறது. அப்போ அந்த உலகத்தில் நானும் இருக்கிறேன். இதுதான் துஷ்டி. அப்போ அந்த துஷ்டியில் இருக்கும் மனிதனுக்கு நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நட்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாமே இருக்கிறது. அப்போ 2 பக்கங்கள் இதுதான். அப்போ இந்த 2 பக்கங்களில் தான் மனிதர்கள் எல்லாமே வாழ்கிறாங்க, நல்லது கெட்டது. அப்போ 2 பக்கத்தில் வாழும் மனிதன் இருப்பது இந்த அறியாமையின் உண்மை. உலகம் உண்மை என நம்பி அந்த உலகத்தில் வாழ்கிறாரப்போ அவர். அப்போது அது போலியானது, பொய்யானது என்று அவருக்கு தெரியாது. அப்போது இந்த துஷ்டியில், இந்த ஆன்மா என்கிற உணர்வுக்குள், அந்த துஷ்டியில் இருக்கும் மனிதன் உலகம் உண்மை என உணர்கிறார். அப்போ உணர்வுக்குள் தான் அவர் இருக்கிறார். அப்போ இருப்பது ஆன்மா என்கிற துஷ்டியில். அப்போ துஷ்டியில் இருக்கும் இவர் மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் பரவச நிலையில், இந்த சமத்த சமாதியில் மூழ்கி பிரபஞ்சத்தோடு இணைந்து விட்டேன், நான் எல்லை ஆகிவிட்டேன், இதுதான் ஞானம் என்று சொல்வதனால அது உண்மையான ஞானமாகாது. அது உண்மையான சத்தியத்தை புரிந்த சுபாவமாகாது. அப்போ அவர்கள் எல்லாமே இந்த மனதின் மாயைக்குள் தான் இருக்கிறார்கள், கற்பனையில் தான் இருக்கிறார்கள். அப்போது அவர் ராக தேச மோக ஆசை கோபம் மாயையிலிருந்து அவர் மீளலை, அவர் விடுதலை பெறலை. அப்போது அந்த ஆசை கோபம் மாயையை ஒரு புறம் வைத்துவிட்டு தான் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போது அவர் உண்மையிலேயுமே ஆசையை துறந்து விட்டாரா, கோபத்தை துறந்து விட்டாரா, மாயையை துறந்து விட்டாரான்னு பார்த்தா இல்லை, அவர் மூடத்தனத்தில் தான் மூழ்கி உட்காந்துக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு. அப்போ அதை உலகத்துக்கும் சொல்கிறாரு. இதுதான் புத்தரும் சொன்னார், இதைத்தான் செய்தாருன்னு. அப்போது இதை சொல்வதனால அவரும் அந்த ஞானம் அடையலை. இதை கேட்டு வழிக்கு வருபவரும் ஞானம் அடைய மாட்டார். அப்போது அவர்கள் எல்லாமே மூடத்தனத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உலகை வெல்ல முடியாது, அவர்களுக்கு மரணத்தை வெல்ல முடியாது. அப்போது உண்மையான சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளணுமாக இருந்தால் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த படிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்ட விடயத்தை விமர்சித்து பார்க்கணும். பகவான் புத்தர் செய்ததை போல நாங்களும் ஒரு விமர்சனம் செய்யணும், ஆராயணும், அலசி ஆராய்ந்து தேடணும். இதை தேடல் என்பது வெளியில் நடக்கும் தேடல் கிடையாது, இது எங்களுக்குள் நடக்கும் தேடல். அப்போ தேடலானது சத்தியத்தை கேட்டவருக்குத்தான் தேடலை செய்ய முடியும். சத்திய தர்மம் தெரியாதவருக்கு, பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளாதவருக்கு இந்த தேடல் செய்ய முடியாது. அப்போ தேடல் செய்ய முதல்ல நாங்கள் உண்மை என்ன அப்படின்றத முதல்ல கேட்டு தெரிந்து கொள்ளணும்.
தெரிந்து கொண்ட விடயத்தை விமர்சிக்கணும். அதுதான் தேடல். அப்போ அந்த தேடலுக்குள் இறங்கி நாங்கள் கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ கடுமையாக நாங்கள் இந்த தேடலில் இறங்கி அலசி ஆராயும் போது எங்களுக்குள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இதுதான் ஆன்மா என்ற துஷ்டி என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். அப்போ உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அவர் சத்திய ஞானம் அடைகிறார். அதான் சத்திய ஞானம். அப்போ சத்திய ஞானம் அடைபவர் சம்மா திட்டிக்கு வருகிறார். அப்போ சத்திய ஞானம் அடையும் போது அவர் ஆன்மா என்கிற துஷ்டியிலிருந்து மீள்கிறார். அப்போது அதுவரைக்கும் உலகம் அவருக்கு உண்மையாக இருந்தது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அப்போ உலகத்தை வெல்கிறார். எப்படி உலகத்தை வெல்கிறார்னு பார்த்தா, அப்போ உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற உணர்வில் தானே அவர் இவ்வளோ காலமாக இருந்தார். அப்போ அதுக்கு ஒரு மதிப்பும் பெருமதியும் இருந்தது. உலகம் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருந்தபோது அந்த உலகத்துக்கு ஒரு மதிப்பும் பெருமதியும் இருந்தது. அந்த மதிப்பும் பெருமதியும் தான் ராக தேச மோக என்கிற தீ. அந்த தீயில் தான் அவர் வெந்து கொண்டிருந்தார். அப்போ அதுதான் ஆன்மா என்ற துஷ்டி. அப்போ துஷ்டியிலிருந்து எப்படி அவர் மீள்வார் என்றால், சத்திய தர்ம போதனையை கேட்டு அதை விமர்சித்து பார்த்து உணரும் போது சத்தியத்தை, அப்போது அந்த துஷ்டியிலிருந்து மீள்கிறார். அப்போ துஷ்டியிலிருந்து மீளும் போது சத்தியத்தை உணர்கிறார். அப்போது இதுவரைக்கும் உலகம் உண்மையை நம்பி உணர்ந்தார். அப்போது அந்த உணர்விலிருந்து மீள்பவர், ஆன்மா என்ற உணர்விலிருந்து மீள்பவர் அனாத்ம தர்மத்தை கையாளும் போது, அனாத்ம தர்மத்தை புரிந்து உணரும் போது அவர் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து தான் மீள்கிறார். அப்போ துஷ்டியிலிருந்து மீண்டவர் சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ அவருக்கு உலகம் மீண்டும் உண்மையாகாது. கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை, காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது வெளியில் இல்லை. அது வெறும் எண்ணங்கள் மட்டுமே. அவை அனைத்தும் எண்ணங்கள் மட்டுமே. நாங்கள் சாப்பிடும்போது இது அன்னாசி பழம் என்று சொல்கிறோம். அன்னாசி பழம் என்பது ஒரு எண்ணம் மட்டுமே. அது சத்தமும் வர்ணமும் வாசனை சுவை எல்லாமே கலந்தது தான் அன்னாசி. அப்போ அன்னாசியை நாங்கள் என்றைக்காவது சாப்பிட்ருக்கோமா? இல்லை. அது ஒரு எண்ணம் மட்டுமே. அப்போ இந்த எண்ணம் என்பது இந்த 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது. அப்போது இணைந்த ஒரு எண்ணத்தையா நாங்கள் சாப்பிட்டோம்? இல்லை. அது ஒரு எண்ணம் மட்டுமே. அப்போ நாங்கள் என்றைக்குமே அன்னாசி சாப்பிட்டதே கிடையாது. அன்னாசியை சாப்பிட்டதே இல்லை. அப்போது எண்ணத்தை தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். வாழ்நாள் முழுக்க நாங்கள் எண்ணங்களை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம். எண்ணங்களை தான் நாங்கள் பரிமாறுகிறோம். எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்போது, சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளும்போது, சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சத்தியத்தோடு அவர் விழித்து கொள்ளும்போது, அப்போ வெளியில் எதுவுமே இல்லை, எல்லாமே நாங்கள் நினைத்து கொண்டு தானே இருக்கிறோம். அப்போ வெளியில் எங்கேயுமே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால், அப்போ எல்லாமே எண்ணங்கள் தானே. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு தானே இருக்கிறோம். இது அன்னாசின்னு சொல்கிறோம், இது மாம்பழம் என்று சொல்கிறோம், இது வாழைப்பழம்னு சொல்கிறோம், இது ரோஜா என்று சொல்கிறோம், இது மல்லிகைன்னு சொல்கிறோம். அப்போ சொல்லும் அனைத்துமே, நினைக்கும் அனைத்துமே எண்ணங்கள் தானே. அப்போ நினைப்பு எல்லாமே கற்பனை தானே. அப்போ கற்பனையில் தானே நாங்கள் வாழ்கிறோம் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். அப்போ வெளி உலகத்தில் இருந்து மீள்கிறார். அந்த ஆன்மா என்ற உணர்வில் இருந்து அவர் மீள்கிறார். ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ விடுதலை அடையும் போது அனாத்ம தர்மத்தை தான் அவர் கையாளுகிறார். அப்போ அனாத்ம தர்மத்துக்குள் இந்த சத்தியத்தை அடையும் போது அவர் சத்தியத்தை உணர்கிறார். அவர் சத்தியத்தை உணரும் போது அவருடைய இந்த ராக தேச மோக என்கிற ஆசை, கோபம், மாயை இங்கே தனியப்படுகிறது. தனியப்படும் போது அப்போ அந்த உலகத்துக்குள்ள பெருமதியும் மதிப்பும் அவர்கிட்ட இனிமேல் கிடையாது. உலகம் இருக்கும்போது அந்த உலகத்துக்கு பெருமதியும் மதிப்பும் இருந்தது. அப்போ உலகத்தை வென்றபோது, உலகத்திலிருந்து மீண்டபோது அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் அங்கே கீழே விழப்படுகிறது. அதுக்குள்ள பெருமதி இழக்கப்படுகிறது. அப்போ இழக்கப்பட்ட போது அதுக்கு பெருமதியும் இல்லை, மதிப்பும் இல்லைன்னு சொன்னால் அவருடைய மனதில் உள்ள ஈகோ இங்கே அழிந்து போகிறது. அந்த தீ இங்கே அழிந்து போகிறது. அப்போ அதுக்குள்ள மதிப்பும் பெருமதியும் இல்லாத போன கைக்கு அவருடைய மனதில் இருந்த பெருமதியும் தீயும் அழிந்து போனதன் பிறகு அவருக்குள்ள அந்த
தீ தான் அழிகிறது. அப்போ அந்த தீ அணைந்த சுபாவம் தான் சத்தியம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அதுதான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ தீயில் தான் இன்றைய உலகத்தில் எல்லாமே வெந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீ தான் உலகத்தை எல்லாத்தையும் எரித்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால் அப்போது எல்லாமே எல்லா இடத்திலும் தீ அணைந்து விடும். தீ அணைந்து விட்டால் அங்கே இருப்பது சாந்தமான இனிமையான சுவை. அப்போ இந்த இனிமையான சுவையில் அவர் ஆனந்தமாக வீற்றிருப்பார், மகிழ்ச்சியாக இருப்பார். அப்போ அவர் இருக்கும் சூழல் கூட பரிசுத்தமான நிலையை அடையும். ஏனென்றால் அவர் எல்லா இடத்திலேயும் கருணை காட்டுபவராக இருப்பார், கருணையை பொழிவார், கருணையாக வாழ்வார். அப்போ அங்கே முற்றுமுழுதாக இருப்பது எளிமையான தன்மை. அந்த எளிமையான ஆனந்தத்தில் வீற்றிருக்கும் இந்த புத்த சுபாவத்தை அடைந்த ஸ்ராவக புத்தருக்கு உலகம் எப்போவுமே மறுபடியும் உண்மையாகாது. அப்போ உலகை வென்ற, மரணத்தை வென்ற புத்த சுபாவம் அடைந்த சுத்தபத்த ஆரிய ஸ்ராவகர் இவர்தான். அப்போ இவர்தான் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டவர். அப்போது துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் மனதில் உலகம் உண்மையாக இருக்கிறது. வெளியிலிருந்து மீண்டாலும் மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கு அவர்களுடைய மதிப்பு இருக்கிறது. அப்போ அதில் அவர் பயணிக்கிறார், மனதில் மேலும் வழியில் பயணிக்கிறார். மனதில் மேலும் வழி, துன்பத்தில் மேலும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழியில் பயணம் செய்து மனதிலிருந்து மீண்டு, துன்பத்திலிருந்து மீண்டு, உலகை வென்று, மரணத்தை வென்று நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இந்த போதனைகள் அனைத்தும் உங்கள் இந்த துன்பத்திலிருந்து மீள, நிர்வாணம் அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.